போய் மேய்ச்சல் உள்ளே போய் மேய்ச்சல் கண்டடைவேன். இயேசு வாசல் இருக்கார், அது வழியாக போய் என்ன செய்வேன், நான் மேய்ச்சல் கண்டடைவேன், சுகவாழ்வு பெற்றுக்கொள்வேன், சத்தியத்தில் இருக்க சந்தோஷமாக வாழ்க்கை பெற்றுக்கொள்வேன், அதை சொல்ல ஈடு பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? மாமிக்கு ஒரு கிரியை செய்தார். என்ன கிரியை செய்தார்? மன உறுதியை காண்பித்தார். ஹல்லேலூயா. அந்த மன உறுதியை உங்களை காட்டுங்க. சில இடத்துல கணவன் வீக்காக இருப்பாங்க, மனைவி இந்த மன உறுதியை காட்ட வேண்டாம். சில இடத்துல மனைவி வீக்காக இருப்பாங்க, கணவன் மன உறுதியை காட்ட வேண்டும். பிள்ளைகள் சில இடத்துல வீக்காக இருப்பாங்க, பிள்ளைகள் மன உறுதி காட்ட வேண்டும். சில இடத்துல பிள்ளைகள் நமக்கு மன உறுதி காட்டுறது சில இடத்துல பார்க்க தலசுக்கு அவ்வளோதான்ப்பா அப்படின்னு இருந்தேன். என்ன ஒன்றும் பயம் இல்லைப்பா, எரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு அவரால். நமக்கு அந்த மன உறுதி கிடையாது. சொல்கிறாங்க மன உறுதி நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப இந்த 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 கான்ஃபிடன்ஸ், இந்த மன உறுதி, இந்த கம்ஃபர்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா யூ ஷுட் நாட் ஆக்சஸ் த ஓப்பன் டோர் கிஃப்ட்ஸ். கர்த்தருக்கு திரும்ப வாசல் நீங்கள் உள்ளே போய் அனுபவிக்க முடியாது. இந்த மன உறுதி மேலே ஆக்கிக்கோங்க. ரூத்த மாதிரி. ஹல்லேலூயா. அந்த மன உறுதி என்ன வேணும்? 3 பாயிண்ட் உள்ள இருக்கு. தேவன் தான் எனக்கு அடைக்கலாம். 3 பாயிண்ட். தேவன் தான் எனக்கு அடைக்கலாம் என்று அருமையாக வந்தார். அவர் சிறகுல தான் நிற்பேன் என்று சொல்லி சொன்னார். அதை தவிர வேறு ஆற்றல் எனக்கு கிடையாதுங்கிறத காண்பித்தார். தேவன் வசனம் சொல்கிறோம். இந்த மூணு காரியங்களை அவர் ஃபஸ்ட்டு செய்கிறார். யாருக்கு செஞ்சால்? மாமிக்கு உறுதிப்படுத்தினார். வாங்க நம்ம போய் என்ன செய்யலாம், போய் திறந்த வாசல் வழியாக மேய்ச்சலை கண்டனம் சொல்லி ஒரு மன உறுதியை காண்பித்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டா. இந்த மனது உள்ளவளாக நாம் காணப்பட வேண்டும் விசுவாசத்திலே. 2வது காரியம், அவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, தன் தாய் தகப்பனை விட்டு ஜென்ம தேசத்தை விட்டு வந்தார்.